சென்னை மெரினா கடலில் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னம் அமைக்கும் திட்டம் அமலில் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக சென்னை மெரினா கடற்கரை அருகே கடலில் 134 அடி உயரத்தில் 81 கோடி ரூபாய் மதிப்பில் பேனா நினைவு சின்னம் அமைக்க கடந்த திமுக ஆட்சியின் போது திட்டமிடப்பட்டது. கடலில் 360 மீட்டர் தூரத்திற்கு கண்ணாடி நடைபாலத்துடன் கூடிய பேனா சின்னத்தை அமைக்க மத்திய அரசின் கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது. ஆனால் தற்போது வரை இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்ததை ரத்து செய்ய கோரி தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி புஷ்பா சந்திய நாராயணா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதா அல்லது கைவிடுகிறதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் நினைவு சின்னங்கள் அமைப்பதில் தவறு இல்லை என்றும், ஆனால் கடலுக்கு வைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் பேனா நினைவு சின்னம் அமைக்கும் திட்டம் அமலில் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.